தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். ஜூலி ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிட்டா கூட ஓடோடி வந்திருப்பாங்க. ஆனால் ஜூலியக்கா ஜூலியக்கா ஜூலியக்கான்னு சொல்லிட்டு போன ஆட்சியிலையும் கத்தி கத்தி பார்த்தோம், இந்த ஆட்சியிலையும் கத்தி கத்தி பார்க்குறோம். இதோ நடவடிக்கை எடுத்துருவாங்க, நாளைக்கு எடுத்துருவாங்க, இல்லை நாளன்னைக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி பேச செய்கிறோம். நம்ம ஒரு அட்வொகேட்டாக இருக்கோம், நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம இது ஒரு புகார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, இன்வெஸ்டிகேஷன் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த டீமுக்கு 1க்கு 2 புகார் வர கொடுத்தோம். ஒட்டுமொத்த எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி பென்ட்ரைவில் ஆடியோஸ் அட்டாச் பண்ணி அவங்க பேசின ஒட்டுமொத்த விஷயங்கள், அதோட ஆதாரங்கள், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அமுச்சு கொடுத்தோம். சத்தியமாக சொல்கிறோம், ஒரு துளி கூட நடவடிக்கை இல்லை. ஒரு வாரத்தில் இந்த 10 நாள் இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் உளவுத்துறையிலேருந்து கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட டீட்டெயில்ஸையும் கேட்டு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த தகவல்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க, நாளன்னைக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க, இல்லை ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. போன ஆட்சியில் அந்தளவுக்கு கழுவி ஊற்றுனாங்க. டிவிக்கு தற்குறிகள். முதல்வர் விஜய் அவர்களை நீ இங்கே வாடா, நீங்கள் வா, நீ நிற்கிற இடத்துல நான் வந்து போட்டிடுறேன், அந்தளவுக்கு கொச்சையாக பேசினவங்க. அப்பேற்பட்ட ஒரு குற்றம் செஞ்ச, அதாவது சாதாரண குற்றம் எல்லாம் கிடையாது, அதாவது இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா, அதாவது வந்து THOTA சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994. இந்த ஆக்ட் படி ஒருத்தவங்களோட கிட்னியை எந்த ஒரு ஆர்கன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கமர்ஷியலாக விற்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு குற்றம். 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் எவ்வளோ இது மாதிரி முறைகேடு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஃபைன் போட வேண்டிய ஒரு குற்றம். இப்பேற்பட்ட ஒரு கொடூர குற்றத்தை செஞ்ச நபர்கள் இன்றைக்கி டேரெக்டாக ஒப்பம் கொண்டுட்டாங்க. சார், இந்த மாதிரி வந்து நான் கிட்னி முறைகேடு பண்ணது உண்மைதான் சார், ஆனால் நாங்கள் இது ஒரு சேவை மாதிரி தான் சார் செஞ்சோம், மக்களுக்கு நாங்கள் வந்து சேவை செஞ்சதுக்காக தான் அன்பளிப்பாக ஜிபேயில் 50,000 சொல்லிட்டு நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் போட்டேன், இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸே கொடுத்துருக்கேன். சம்மந்தப்பட்ட டோனாருக்கு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக இவங்ககிட்ட 1 லட்ச ரூபா வாங்கின காசு ஆடியோவில் அழகாக ஒப்புக்கொண்டாங்க. சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து இது பொது சேவை மாதிரி தான் சார் செய்கிறோம், பொது சேவை செய்கிறதுக்காக அவங்க அன்பளிப்பாக கொடுத்த காசு தான் இந்த 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு, சரி ஜூலியாக்காவுக்கு இது தெரியுமா? ஆமாம் சார், ஜூலியாக்காவுக்கு இது தெரியும், இது ஒட்டுமொத்த தெரிஞ்சு தான் நடக்குது. யாரோட வீட்டில் இவங்க இருந்தாங்கன்னா ஜூலியாக்காவோட வீட்டில் இருந்து தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இருந்ததும் குற்றம், அவங்களுக்கு தெரிஞ்சு இதை தெரியப்படுத்தாதது குற்றம், இது குற்றத்தை செஞ்சதும் குற்றம். ஒட்டுமொத்தத்துக்கும் இதோட செக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இப்படின்னு கை காணிச்சிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து தெரிக்க விட்டுட்ருக்காங்களாம். ஜென்சி கிட்ஸாக 34 வயசாகுது அக்காவுக்கு, இவங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுட்ருக்காங்க. நான் எல்லாம் நல்லா எதிர்பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? ஆட்சி முடிஞ்ச உடனே டிவிக்கு ஆட்சி சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்குறுதி என்னென்னா கிட்னி கேஸ் ஓப்பன் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதாவது எம்எல்ஏ கதிரோன் அவர்களுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்னி டிராஃபிக்கிங் நடந்திருக்கு, கிட்னி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு திராவிட ஆனந்துன்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த ஒரு புரோக்கரை மீடியேட்டரை பிடிச்சாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டலோடைய கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைசன்ஸை டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துச்சு. ஒருத்தங்க இந்த அளவுக்கு மீடியா லைம்லைட் கிடச்சும் அரெஸ்ட் செய்யப்படலைன்னா பின்னாடி யார் இருக்கா? டிவிக்கு ஆச்சு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? நான் எனக்கு மனசார கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். போன ஆட்சியில் இவ்வளோ நடந்துச்சு, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கே கவர்மெண்ட் ஜூலியை பயன்படுத்தினாங்க, கேம்பெயினுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி குற்றம் செய்யப்பட்ட செயல்கள் வெளியே வந்துருச்சு. ஆதாரத்தோடு வெளியே வந்தும் கண்டுகொள்ளலை கரெக்டாக. ஆனால் இந்த ஆட்சியில் யாரோட ஆட்சி? டிவிகே விஜய் அவர்களோட ஆட்சி. குற்றம் நடந்திருக்கு, குற்றம் செஞ்சாலும் விடமாட்டேன், செய்யவும் விடமாட்டேன்னு சொல்லியிருந்தார்ல. ஏன் இந்த அளவுக்கு அக்கா ஜூலியா அவர்களை விட்டு வச்சுருக்காங்கன்னு உள்ள கேள்வி எனக்கும் வந்துச்சு, மக்கள் உங்களுக்கும் எழும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா என்னதான் நான் அட்வொகேட்டாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் முன் வரணும். இவங்க மிரட்டுறாங்க. சம்மந்தப்பட்ட அந்த கிட்னியை கொடுத்தவங்களை கால் பண்ணி மிரட்டி, உன்னை என்ன உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாரு, நான் வந்து அவங்க அழுறாங்க, அந்த அழுற ஆடியோலாம் நான் இதில் அட்டாச் பண்ணலை. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில், ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணியிருந்தேன், லாங் வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருந்தேன். என்ன பேசியிருந்தாங்கன்னா, சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார், ஏன்னா 2 பொம்பளை பிள்ளைங்க சார், இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டுறாங்க சார், லைக் வந்து உன்னை மாட்டி விட்ருவேன், அவங்க எல்லாருமே உன்னை மாட்டி விட்டுட்டாங்க, நீ தான் ஜெயிலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ எங்களை மிரட்டுறாங்க சார், என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவை கால் பண்ணி மிரட்டுறாங்க. சம்மந்தப்பட்டவங்க அந்த கிட்னி கேஸில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இது திமுக ஆட்சி,
திமுக ஆட்சினா நம்ம வெளியே வந்து சொல்லும்போது உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்சி மாறும்போது மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. சார் இந்த ஆட்சியிலேயாச்சும் கிட்னி கேஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஜூலியை உள்ளே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சார், இந்த ஷர்மிளா உள்ளே போட்டுருவான்னு நம்புகிறேன் சார், மக்களும் அதை விரும்புகிறாங்க சார். இவங்க வந்து அபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, துணை நின்றாங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, குற்றம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கங்கிற ஒரு சட்டம். அதுலேயும் ஜூலியா அவர்கள் கைது செய்து அதுலேயும் 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பு வசதிகளும் அங்கே இருக்குது. ஆனால் அதையும் பயன்படுத்தலை. டைரெக்டாக இன்வால்வ் ஆகினதுக்காக ஷர்மிளா அவங்களோட தோழியையும் அவங்களே 10லேருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கும் 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் உள்ள தள்ளுறதுக்கும் அனைத்து எல்லா ஃபெசிலிட்டிஸையும் அவங்களே வாயால் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இந்த அரசு ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்கிறது சத்தியமாக எனக்கு புரியலை. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதும் எனக்கு தெரில. சில செக்ஷன்ஸை மட்டும் சொல்கிறேன், அதோட விளைவுகள் என்னங்கிறது மக்கள் நீங்களே பார்த்துக்கோங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தும் திருப்பி அந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். இதுக்கு மேலே நம்ம கையில் இல்லை, எதுவும் யாரோட கையிலையும் இல்லை. நான் ஒரு வழக்கை போட்டு பொதுநல வழக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக நான் போட்டினா கூட சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வரணும். பாதிக்கப்பட்ட மக்கள் வரணும்னா அரசோட துணை இல்லைன்னா துணை இல்லைன்னா அந்த மக்களும் பாதிக்கப்பட்டவங்களும் வர்றதுக்கு பயப்படுறாங்க. அரசு தலையிடாதது வரைக்கும் இதுக்கு விடிவால பறக்குமாங்கிறது எனக்கு தெரில. செக்ஷன் 20, அதாவது செக்ஷன் 18, ரிமூவல் ஆஃப் ஆர்கன்ஸ் வித்தவுட் அத்தாரிட்டி, இல்லீகல் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜர். இல்லீகலாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ண, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 படி ஒருத்தவங்களுடைய கிட்னியை கமர்ஷியலாக நீங்கள் விற்றாலோ, கிட்னி மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆர்கன்ஸையும் கமர்ஷியலாக நீங்கள் விற்றாலோ அது வந்து யாருக்கு நீங்கள் கொடுத்தாலோ அது தவறு. அதே தோட்டா ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 20, பனிஷ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் அத்தாரிட்டிஸ். அதை தாண்டி வந்து என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, டாக்டர்ஸ் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான சட்டம், அவங்களுக்கான தண்டனை. அதுக்கு அடுத்தது ஐபிசி 420, ஏமாத்து தானே, ஏமாற்றி உங்களுக்கு வந்து நாங்கள் கிட்னி 10 லட்சம் தரேன், 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை ஏமாற்றி, பாமர மக்களை ஏமாற்றி அதை வாங்கி. இதுக்கு அடுத்தது செக்ஷன் 370, ஏழை எளிய மக்களை ஏமாத்துறது, கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை. இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா, ஐபிசி செக்ஷன் 109. இந்த 109 தான் நம்ம ஜூலியாக்காவோடது. அபட்மெண்ட் இஃப் ஷி நோயிங்லி ஹெல்ப்ட் ஆர் எனேபிள்ட், அதாவது தன்னோட தோழி இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்கிறாங்க, இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கம்முன்னு மூடிட்டு இருக்கிறதும் குற்றமே. ஆக்சுவலாக 2 கேஸ் டோட்டலாக. ஒரு கேஸில் ஜூலியாக்கா டேரெக்டாக இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு கேஸில் ஜூலியாக்கா துணை நின்றாங்க, எல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து கம்முன்னு இருந்தாங்க, அவங்க இதுக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2 ஒட்டுமொத்த, ஒன்று வந்து டேரக்ட் இன்வால்வ்டு, இன்னொன்று இன்டேரக்டாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. எல்லா ஆதாரத்தோட நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். வந்து 109 அடுத்து செக்ஷன் 120B, கான்ஸ்பிரன்சி இஃப் தேர் வாஸ் ப்ரியர் அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருந்தாலோ, இல்லை அவங்க கிட்னியை கொடுக்குறவங்களுக்கோ இவங்க வாங்குறவங்களுக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் படி அதுவே தவறு, எல்லாமே வந்து வாய்டு. இந்த விஷயத்துக்கு கீழே குறைஞ்சது 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான அனைத்து வழக்குகளும் பதியப்படலாம். இதுக்கு அடுத்து ஃபைன் என்ன தெரியுமா, 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் ஃபைனு. இப்போ ஏற்பட்ட குற்றத்தை செஞ்சவங்க தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஜாலியாக சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு இப்படி கையை அசைச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கமாச்சும் இந்த வீடியோ மூலமாகச்சும், லாங் வீடியோவும் பேசியிருக்கோம், ஷார்ட்ஸும் பேசியிருக்கோம், எதுவுமே அவங்க கண்ணுக்கு படுதுன்னு தெரில, எது முதல்வரோட கண்ணுக்கு படுதுன்னு தெரில. மக்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க, பேச்சு பொருள் ஆக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறமா ஓஞ்சி போகுது, அந்த விஷயமே வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வாட்டியாச்சும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நம்புகிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தக்க நிவாரணமும் தக்க நீதியும் கிடைக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.